தனுசு ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்குமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனியில் சனி உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரிலீஃப் பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். நானே உன்னை ஸ்லோ மோஷனில் தான் கெடுக்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் சனி இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுறது அப்படின்றதுனால எந்த விதத்தையும் உன்னை என்னால் கெடுக்க முடியலையேப்பா அப்படின்னு சனி ரொம்ப வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே தனுசு ராசி அன்பர்களுக்கு தீராத மன உளைச்சல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நிறைய பேருக்கு பாருங்க, நான் கடன் வாங்கின இடத்துல என்ன கழுத்தை நெரிக்கிறாங்க, கடனை கொடுன்னு. ஆனால் நான் கடன் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லைங்க. மனசாட்சியே இல்லாமல் நான் எவ்வளோ கெஞ்சும் கடனை கொடுக்க மாட்டேங்க, நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டேன். உறவு வேற வழி இல்லை, இப்போ பகையாக மாறிட்டாலும் என்னால் வாங்க முடியலே வருமா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா ஜாதகம் கேட்க வரவங்களே. ரெண்டாவது பாருங்க, உடல் சார்ந்த உபாதைகள்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் முடியல அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. அந்த உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, கடன் பிரச்சனை இருந்துச்சு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஆரோக்கிய குறைபாடுகள் அத்தனையும் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லோ டவுன் ஆக போகுது. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் சனி இது அத்தனையும் கொடுக்க போகிறதில்ல.